Hey guys, I'm Shamik. Welcome back to another video. காலங்காலமாக கல்யாணம், அதாவது மேரேஜ்னா என்ன? ஊர் கூடி, சொந்தக்காரங்க கூடி, பொண்ணு பார்த்து பையன் பார்த்து அந்த அவங்க வந்து ஒரே ரிலீஜியனானு பார்த்து ஒரே கேஸ்டானு பார்த்து இது மாதிரி தான் மேரேஜ்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டுட்டு இப்போ வரையும் அது மாதிரி தான் மேரேஜஸ்லாம் நடந்துட்டு இருக்குது கரெக்டாக. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றி இந்த கேஸ்ட் ரிலீஜியன் அப்படின்ற இன்இக்வாலிட்டி எல்லாம் தடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட ஒரு ரூல் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், அதாவது சுயமரியாதை திருமணம். அதாவது பெரியார் அவர்களோட இனிஷியேட்டிவ்ல 1955 கொண்டு வரப்பட்ட இந்த லாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இந்த விஷயம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 பெரியார் அவர்கள் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், அதாவது சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பெரியார் அவர்கள் வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த இனிஷியேட்டிவோட நோக்கம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்டு, ரிலீஜியனு, இன்இக்வாலிட்டி, ஜாதி ஆதிக்கம், மத ஆதிக்கம் இது எல்லாத்தையுமே தடுக்கிற விதையில் ஒரு மூவ்மெண்ட் வந்து பெரியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த மூவ்மெண்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவாக தான் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ 1956 ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படின்ற ஒரு பிரிவுக்கு கீழே ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே ரிலீஜியன் பார்க்காம, கேஸ்ட் பார்க்காம, அதாவது கும்பலை இப்போ வந்து மேரேஜ்னா எப்படி ஒரு ப்ரீஸ்ட் இருப்பாங்க, அதாவது ஒரு ஐயரோ இல்லை ஒரு ஃபாதரோ இல்லை யாரோ ஒருத்தர் முன்னிலையில் தானே அந்த மேரேஜ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த அக்னி குண்டெல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி எந்த ட்ரெடிஷனும் இல்லாமல் நார்மலாக அவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்களோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் இருந்து அந்த மாதிரி மேரேஜ் நடக்கலாம், அந்த மேரேஜ் வேலிட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் அந்த சட்டம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பட் அந்த சட்டத்தில் நிறைய கேள்விகள் உருவானுச்சு வருஷங்கள் போக போக. அந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சு வந்த சில கேசஸ்லாம் சில தீர்ப்புகள் வந்துச்சு. அந்த தீர்ப்புகள் வந்து ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரையும் போணுச்சு. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது 1955 இந்த ஆக்ட் ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல. அதுக்கப்புறம் 1968 7A அப்படின்ற ஒரு செக்ஷனுக்கு கீழே 2 இண்டிவிஜுவல், அதாவது 21 வயசான ஆணும் 18 வயசான பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ நான் சொன்னேன்ல, பெரியார் அவர்கள் தான் இந்த இனிஷியேட்டிவை எடுத்தார் அப்படின்ற மாதிரி. அவரோட நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி கல்யாணம், அதாவது அவர் பார்த்த மேரேஜஸ்லாம் சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணி, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொல்லார். என்னன்னா வந்து ஒரு அப்பா வந்து அவரோட பொண்ணை வந்து அவங்களோட மருமகன்கிட்ட விடுவாங்கள்ல, அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற பையன்கிட்ட கொடுப்பாங்கல்ல. ஸோ அது ஏதோ ஒரு பொருளை மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. இது அவர் அரேஞ்ச் மேரேஜை பேஸ் பண்ணி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் தாலி, அதாவது அந்த விஷயத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மஞ்சள் கயிறை வந்து ஒரு ஏதோ ஒரு பெண் அடிமைத்தனம் மாதிரி இருக்குது, அது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கட்டினா அது வந்து அந்த பெண் வந்து இவ்வளோ தான், அவங்களோட லிமிட் இவ்வளோ தான், அது வந்து ஒரு அடிமையாக இருக்கணும் ஆணுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இந்த விதத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் தேவையே இல்லாமல் சீர்வரிசைலாம் நிறைய கொடுப்பாங்களே. அதாவது நீங்கள் இப்போ இருக்க மேரேஜ்லேயே பார்த்துக்கலாம், இந்த சீர்வரிசையிலலாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற சாக்லேட்லாம் இருக்கும். அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு தேவையே இல்லாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும், வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்ற மாதிரி சில விஷயங்களையும் சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்ற மாதிரி, இந்த கேஸ்ட் ரிலீஜன் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த இனிஷியேட்டிவ் வச்சாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அந்த பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கெல்லாம் ஹை கிளாஸ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸோ பிரித்து விடுவாங்க. நிறைய இந்த ஆணவ கொலையெல்லாம் நடந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ 2001 இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜை வந்து அடிப்படையாக வச்சு ஒரு கேஸ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஒரு கல்யாணம் வந்து வேலிடே இல்லை, அதாவது இந்த கல்யாணம் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற பேரில் ஒரு கேஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கேஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ப்ரீஸ்ட்லாம் இருப்பாங்களே, அதாவது அந்த நெருப்பெரியும்ல, ஸோ அந்த ஒரு விஷயத்தை 7 தடவை சுற்றினா தான் அந்த கல்யாணம் வந்து வேலிடாக இருக்கும், அது வந்து அங்கே நடக்கவே இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் படி இந்த திருமணம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒரு கேஸ் போல இருக்குது. ஸோ அதெல்லாம் 7 தடவை சுற்றி வந்தால் தான் அந்த மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செல்லும் அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து 2001 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 வந்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் எல்லாம் இந்த அட்வொகேட்டு, இந்த ஃபேக் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணி, அட்வொகேட்டே நடத்தக்கூடாது, இந்த அட்வொகேட்லாம் சில பேர் இந்த ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை வச்சு இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரோவர் ரோலை வந்து கொண்டு வந்தாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சீக்கிரட்டாக அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் வந்து நடக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸோட, அதாவது ஒரு யாரோ ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்களாம் இருந்து தான் அந்த மேரேஜ் நடத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து 2014 கோர்ட் வந்து சொன்னாங்க. இது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 2023 மே மாதம் வந்து ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் படி ஒரு ஐ திங்க் வேற ரிலீஜியனில் இருக்கவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அந்த மேரேஜ் செல்லாது அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதாவது 2 ஹிந்துஸை தவிர வேற யாருமே இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் கீழே கல்யாணம் பண்ணால் அது செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லி யாருமே இல்லாமல் தான் அந்த மேரேஜ் நடந்திருக்கு, அதனால இது செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இல்லை இந்த மேரேஜ்லாம் செல்லும், அதாவது கும்பலாக இருந்து தான் மேரேஜ் நடத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை, யாராவது இருந்து தான் மேரேஜ் நடத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை, இது வந்து 2 இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி இருக்க ஒரு விஷயம், அவங்களோட விருப்பம் படி இருந்தால் அந்த மேரேஜ் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கலி இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜோட ஒரு எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த கேஸ்ட் ரிலீஜன் பார்க்காம ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணாமல் மேரேஜ்னால் ஒரு 2 இண்டிவிஜுவல் மனசார ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது தான் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கட்டாய கல்யாணம், ஆணவ கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரியார்கள் வச்சு வந்த ஒரு ரூல் தான் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம். பட் என்னதான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்தாலும் காலகாலமாக அந்த ஆணவ கொலை அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ட் ரிலீஜன் பார்க்குறதுலாம் இப்போ வரையும் இருந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு கல்யாணம் நடந்தால் கூட அதில் கூட இந்த மேபி இல்லை ஒரு 10 கல்யாணம் நடக்குதுன்னா ஒரு 5 கல்யாணத்துக்கு மேலேயாவது இந்த கேஸ்ட் ரிலீஜன்லாம் பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நடக்கிற கல்யாணம்லாம் ஃபஸ்ட்டு வேலையை பார்க்குறாங்களோ இல்லை அந்த பையன் எப்படி இருக்கான்னு பார்க்குறாங்களோ இல்லை அந்த பொண்ணு எப்படி இருக்காங்களோ பார்க்குறதா அதெல்லாம் தாண்டி என்ன ரிலீஜன் என்ன கேஸ்ட் அப்படின்றதான் பார்க்குறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற ஒரு உண்மை. இதெல்லாம் மாற்றணும்னு நிறைய ரூல்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் மாறாமல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இருக்குது. பட் இருந்தாலும் இதுக்கு எதிர்ப்பாக நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி மேரேஜ் எல்லாம் பேரண்ட்ஸ் முடிவு எடுக்கிறது தான் அங்கே நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஏன்னா அவங்க தான் அவங்கள வளர்க்குறாங்க பிள்ளைங்களை. பட் இருந்தாலும் அதெல்லாம் அவங்களோட பசங்க தானே வாழ போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதில் வந்து அவங்களோட ஒரு விருப்பமும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள்லாம் கொண்ட ஒரு சட்டமாக தான் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை பற்றி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் இருக்கேன். ஸோ அதை பற்றி மேக் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.